ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை பொடி. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கருவேப்பிலை ரொம்ப அயன் சத்து நிறைந்தது, ஹேருக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதை டெய்லியுமே நம்ம சாப்பிடும்போது பயன்படுத்துகிற மாதிரி ஒரு பொடி பண்ணி வச்சுக்கிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும். அதோட 2 மிளகாய் வத்தல், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம். இதை நல்லா வறுத்துக்கணும். எனக்கு கரெக்டாக வறுக்க தெரியுன்றதுனால நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கிற வரையிலும் வறுக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுன்னா தனித்தனியாகவே பெஸ்ட்டாக வறுத்துக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஓகேவா? அந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுக்கிற சமயத்தில் பெருங்காயப்பொடி போட்டு அதையும் சேர்த்து வறுக்கிறேன் நான். சப்போஸ் நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு வறுக்க தொடங்குவீங்கள்ல, அப்போ அந்த எண்ணெயிலேயே கட்டி பெருங்காயத்தை தனியாக வறுத்து எடுத்துகிட்டு மற்ற சாமான்லாம் வறுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வறுத்து எடுத்து ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி நல்லா தூசி தும்பெல்லாம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து நிழல்லே காய வைங்க. காய வச்சதை எடுத்து பெரிய பாண்டியில் போட்டு வறுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை வாங்கும்போது துளிராக இருக்கும் பார்த்திங்களா, அந்த துளிர் இலையெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா அதோடு சேர்த்து வறுத்திங்கன்னா அது சீக்கிரமாக கருகிரும், இது வறுபடாது. ஸோ டேஸ்ட் மாறிடும். ஸோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரியான இலையை எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வெறும் வானிலையில் போட்டு பரட்டிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் நல்லா கரன்னு ஆகிற வரையிலும், அந்த ஈரப்பதம் போகிற வரையிலும் அதை பரட்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கே சலசலன்னு ஒரு மாதிரி சருகு மாதிரி நல்ல ஈரப்பதம்லாம் போயிடும். இப்போ பாதி தான் போயிருக்கு பார்த்திங்களா, சரியாக நொறுக்க வரல. இன்னும் ஒரு 4-5 பரட்டினீங்கன்னு சொன்னால் நல்லா கரன்னு காஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி பொடி பண்ணுற மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதையும் ஆற வச்சுட்டு, ஏற்கனவே நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாமும் ஆற வச்சு ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை பொடியும் சேர்த்து உப்போட ஓட்டி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அருமையான கமன்னு வாசனையான கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடும். நீங்கள் கருவேப்பிலையை வறுக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும், வீடு பூரா வாசனை அடிக்கும். ஸோ இந்த கருவேப்பிலை பொடி நீங்கள் குழம்பு ரசத்துக்கெல்லாம் போட்டுக்கலாம். மோரில் இப்போ சம்மராக இருக்குது அப்படின்னா மோர் சாப்பிடும் போது இதை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம். சாதத்தில் சுடுற சாதத்தில் நெய் விட்டு இந்த பொடியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி பொடியாகவும் எண்ணெய் விட்டு பிசைஞ்சு இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணலாம். அதை தவிர நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இந்த கருவேப்பிலை பொடியை சாதமாக லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை இதெல்லாம் தாளித்து, முந்திரி பருப்பு எல்லாம் தாளிச்சிட்டு இதை போட்டு சாதம் பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எல்லா விஷயத்துக்கும் உதவக்கூடிய இந்த கருவேப்பிலை பொடி இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாதம் தயாரிக்க கூட பயன்படும். எவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த கருவேப்பிலை பொடியை நீங்கள் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுவரை கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. தேங்க்யூ.